திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுக்கால இருக்கந்துறை அப்படிங்கக்கூடிய இடத்துல வந்து 20 குவாரிகள் ஒரே இடத்துல இருக்கு. அந்த ஒரே ஊர்ல பக்கத்துலயே 20 குவாரிகள் இருக்கு. இந்த குவாரிகள் அத்தனையுமே விதிகளை மீறி செயல்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு News24/7 சேனல் வந்து ஒரு வீடியோவை ட்ரோன் ஷாட்டோட ஒரு ஆதாரத்தோட வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோவெல்லாம் பார்க்கும் பொழுது இப்ப அந்த குவாரியினுடைய அவங்க எவ்வளவு ஆழத்துல தோண்டி இருக்காங்க, அது எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது அப்படின்னு அதுல பார்க்கும் பொழுதே நமக்கு தெரியுது. அதுல இருந்தே தெரியுது அது விதிமீறி தான் செயல்பட்டு இருக்கிறார்கள். அது பெரிய ஆய்வுகள்லாம் கூட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மோசமான தோண்டி இருக்காங்க. 100 மீட்டர் ஆழத்துக்கும் கீழே இன்னும் அதை தோண்டிட்டே போனா சுரங்கமே வந்துருமா என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு அதை தோண்டி இருக்கார்கள். அதுல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே வந்து விவி மினரல்ஸுக்கு அந்த பகுதியில நிறைய குவாரிகள் இருந்ததாகவும், அது கூட அவங்களுடைய அந்த குத்தகை காலம் கூட முடிஞ்சிருச்சு. ஆனா முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை ரெனியூ கூட பண்ணாம இன்னும் அதை செய்து கொண்டே இருப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டு வருது. அதை தவிர என்ன சொல்றாங்க, இங்க இருந்து எடுக்கப்படக்கூடிய அந்த கனிம வளங்கள் எல்லாமே கேரளாவுக்கு அனுப்பப்படுகிறதாகவும் சொல்றாங்க. அதனால சாலைகள் கூட ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. ஒரு நாளைக்கு அவ்வளவு லாரிகள் வந்து அடிக்கப்படுகின்றன. ஒரு கணக்கு வழக்கே இல்லாம வந்து இந்த மாதிரி கனிம வளம் கொலை போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. இதுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு, கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனா இந்த குவாரிகள் எல்லாமே அதாவது பக்கத்துல வந்து ஹனுமன் நதியினுடைய நதிப்படுகையில தான் இதெல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. இது சுற்றுப்புற சூழ்நிலைக்கு இது ரொம்ப மோசமான ஒரு இந்த மாதிரியான குவாரிகள் தோண்டுவதற்கு. 2வது விண்மில்ஸ் எல்லாமும் பக்கத்துல இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இது வந்து செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு கண்டனமும் தெரிவித்திருக்கிறார். 2 விஷயம் பார்க்க நம்ம திருப்பி சொல்றது என்னன்னா, கனிம வள கொள்ளைக்கும் திமுகவுக்கு வித்தியாசம் கிடையாதுன்னு. ஆனா இதுல ஒரு சில குரூஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து எல்லா இடத்துலயும் இவங்க திருடுறது. 2வது இங்க உள்ளது மேக்சிமம் எங்க போகிறது அப்படின்னா கேரளாவுக்கு போகுது அப்படின்னு பாக்குறோம். கன்னியாகுமரி மாவட்டத்துல நம்ம பேசக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கேரளாவுக்கு இந்த மாதிரியான கனிம வள கொள்ளையில் அதிகம் ஈடுபடக்கூடிய வண்டிகள் இதுக்கும் மனோ தங்கராஜுக்கும் தொடர்பு இருக்கிறதுங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்தது. ஏன்னா இதை பத்தி ஒரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னதுக்கு மனோ தங்கராஜ் பதில் சொன்ன மாதிரி ஒரு செய்தி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். அதனால இங்க கொள்ளை போகிறது அப்படிங்கக்கூடியது மட்டும் இல்லை, பள்ளம் தோண்டி நோன்றதையும் கூட இதை அடுத்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுலயும் திமுகவுக்கு பங்கு இருக்கு. அதாவது அப் டு எண்ட் யூசர் வர. அதனால இதுதான் இந்த செய்தியின் சிறப்பு அம்சம். இது எப்படின்னா, நீங்க வந்து எல்லா லிங்கிலும் உங்களுக்கு வந்து அந்த கட்சியின் பிரபாவம் என்பது இருக்கிறது அப்படிங்கிறது கவனிக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தோண்டி கீழே வர போகும்போது தண்ணி மேக்சிமம் உள்ள போயிடும், வெளியில தண்ணி கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு இங்கே தான் பள்ளம் தோண்டிடுறாங்கல்ல. அப்போ இதனால நிலத்தடி நீர்மட்டத்துக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடுங்கக்கூடிய மாதிரியான பிரச்சனைகளும் இருந்தது. நம்ம எதை கவனிக்கணும்னா, இங்கிருந்து கேரளாவுக்கு போகுது. கேரளாவுக்கு போகும்போது எது சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா, ஏன்னா இங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல ரோடு போட்டாச்சுன்னா இங்க சுற்றுப்புற சூழல் கட்டு போயிடுமா. தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆள வந்தான்னா சுற்றுப்புற சூழல் கட்டு போயிடும். கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து ஹார்பர் வந்தா சுற்றுப்புற சூழல் கட்டு போயிடும். ஆனா இதை மட்டும் இங்க இருந்து கடத்தப்பட்டு கேரளாவுக்கு போனா அது ஒண்ணும் ஆகாது. இதுல நிறைய ஐட்டங்கள் எங்க போச்சு அப்படின்னா, விழிஞம் துறைமுகத்துக்கும் நிறைய போயிருக்கு. அப்ப துறைமுகம் என்பது விழிஞத்தில் வந்தால் நோ என்விரான்மெண்ட் ப்ராப்ளம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து அது என்விரான்மெண்ட் ப்ராப்ளம். ஏன்னா அப்படின்னு பரலோகத்தில் உள்ள பிதா சொல்லிவிட்டார். அதனால அது அங்கே என்விரான்மெண்ட் ப்ராப்ளம்னு நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே சித்திரங்கோடு மலை என்னாச்சு அப்படின்னு தெரில கன்னியாகுமரி மாவட்டத்தில். அதனால இது ஒரு பக்கம். 2வது என்ன, மேற்கு தொடர்ச்சி மலை என் தாயின்னு ஒரு பாதிரியார் கத்துவார். அவர் பேர் என்ன, ஜெகத் காஸ்பர் அப்படின்னு ஒருத்தர். அவருக்கு இப்பெல்லாம் எல்லாம் கண்ணுக்கெல்லாம் தெரியாது. இப்போ அவருக்கு தாய் வந்து இப்போ வேற ஏதோ ஆயிடுச்சு அவருக்கு. ஸோ அதனால இதெல்லாம் நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா, இது ஒரு திட்டமிட்ட கொள்ளை கூட்டம். கேரளாவுக்கு இது போகுதுங்கும் போது நம்ம இன்னொரு விஷயத்தையும் நம்ம இதோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்டம், இதுவும் திருநெல்வேலி மாவட்டத்துல தான் வருது. திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து சில இல்லீகல் குவாரியிங்காக கேரளத்தை சேர்ந்த சில கிறிஸ்தவ பாதிரியார்கள் கைது செய்யப்பட்டார்கள் செய்தி நம்ம முன்னாடி பண்ண அவர்கள் மீது வழக்கெல்லாம் தொடரப்பட்டதுங்கக்கூடியதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதுவும் கேரளத்துக்கு போகுது.
ஏற்கனவே மனோ தங்கராஜ் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு என்பது இருக்கிறது. ஸோ இப்போ இது எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணி பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னா இது நம்ம என்ன சொல்லணும்? ஊழலுக்கும் இதுக்கும் மதச்சாயம் பூசலாமா அப்படின்னு கேட்பாங்க. கரெக்ட். அப்ப இதுக்கு ஏன் பூசக்கூடாது? ஏன்னா கிறிஸ்தவன் மதம் மாறி போனவனுக்கு ஜாதி சான்றிதழ் கொடுக்க வேண்டும்னு சொல்றான். ஆனா ஹிந்துக்களுக்கு மட்டும் இவங்க ஜாதி சாயம் பூசுவார்களா? அப்ப ஏன்டா நீ அதுக்கு கேட்கிற? அப்ப இல்ல, இது சமுதாய பிரச்சனை, இது ஒரு மதத்துக்கு மட்டும் சொந்தம் இல்லை. அப்ப இப்ப அதே இதை நம்ம இப்ப இங்க அப்ளிகபிள் ஆக்கணுமா வேண்டாமா? நிச்சயமா. அப்ப இது கிறிஸ்தவத்தை சார்ந்தது தானே. கரெக்ட். ஜாதி ஹிந்துக்களுக்குள்ள பிரச்சனைங்கிற, ஹிந்துத்துவம் இந்த பிரச்சனையை ஏற்படுத்தியதுனால்தான் அப்படிங்கிற, மதம் மாறினப்புறம் ஒன்னால அதை ஒழிக்க முடியல. இப்ப நீ இன்ஸ்டிடியூஷனலா பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப இது கிறிஸ்தவ பிரச்சனைன்னு நம்ம சொல்லலாமா? சரி, அதுக்கு அடுத்தது இந்த ராதாபுரம் தொகுதி எம்எல்ஏ யாரு? 7.25 அடி வளர்ந்த அப்பாவும். ஊர் உலகத்துக்கெல்லாம் நியாயம் பேசுறாரு. எனக்கு ஒரு விஷயம், அவர் ஸ்பீக்கரா திமுகவின் செய்தி தொடர்பாளரான்னு தெரியல. ஏன் ஸ்பீக்கர் ரோலை பாக்குறத தவிர அரசு தரப்புல என்ன பதில் சொல்லணும், எதிராளிகளுக்கு திமுக சார்பாக என்ன பதில் சொல்லணுங்கிறதே அசம்பிளியில் அவரே சொல்லிடுறாரு. அதனால எனக்கு தெரிஞ்சு அவர் ஸ்பீக்கர் உத்தியோகம் பார்க்கறது இல்லை. அவர் தொகுதியில தானே இது உலகம் நடந்திருக்கு. அவர் அதுக்கு ஏன் பதில் சொல்லல? ஊர்ல இருக்கக்கூடிய, உலகத்தில் இருக்கக்கூடிய, வடக்க நடக்கக்கூடிய இந்த மாநிலத்தில், இந்த ஊரில் இப்படி ஒரு பிரச்சனை மைனாரிட்டிகளுக்கு எதிராக நடக்கிறதுன்னு எல்லாம் பேசுறாருல. உன் சொந்த தொகுதியில தானே இது நடக்குது. துரோணா வேண்டாமே, இவர் உயரத்துக்கு மேல இருந்தே பார்த்தா கண்டுபிடிச்சு கொள்ளாமே. அம்புட்டுக்கு வளர்ந்து இருக்கார்ல. இவனுக்கு இதெல்லாம் தெரியாதா? ஏற்கனவே திருட்டு போர்டு போட்டு ஒரு ரோடு போட்டு ஒரு பிரச்சனை வந்ததும் இவங்க இடத்துல தானே. ஆமா. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே இந்த பேர் வரும்போது இன்னொரு விஷயமும் ஞாபகம் வந்தது. டிஎம்கேல மந்திரியா இருக்கிறவர் கணேசன், இதுக்கு முன்னாடி திமுகல ஞான தடவை எம்பியா இருந்தாரு. இந்த மந்திரியும் இந்த எம்பியும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. இவர் முன்னிலையில திருநெல்வேலியில நடந்தது. அங்கேயும் இதே மாதிரி ஒரு குவாரி கான்ட்ராக்ட் விஷயம் பத்துக்க வேண்டியதான் நடந்தது சண்டை. இது எல்லாத்தையும் நீங்க கோத்து வச்சு பாக்குறங்க. இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்தில் துறைமுகம் வந்தாச்சுன்னா பிரச்சனை வருமா? கன்னியாகுமரியிலிருந்து நம்ம திருவனந்தபுரத்துக்கு புது ஹைவே வரும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் எழுப்பினார்கள். இப்ப அந்த மாவட்டம் வழியா லாரியா அந்த மாவட்டத்து மலை, பக்கத்து மாவட்டத்து மலை எல்லாத்தையும் கொண்டு கேரளாக்காரன்ட்ட கொடுக்கும் போது இவங்களுக்கு பிரச்சனை வராதான்? என்ன ஒரு அயோக்கியத்தனம் அது. ரெண்டாவது, இந்த கனிம கொள்ளையை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு அரசு எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, ரிசர்வ் ஃபாரஸ்டுக்குள்ள 1 கிலோமீட்டர் வரை நீங்க மைனிங் பண்ணலாம்னு உத்தரவு போட்ட அரசு. அப்ப கனிம கொள்ளைங்கக்கூடியதை முழு நேர தொழிலாக்கி வைத்திருக்கிறது இந்த அரசு. அதனால நம்ம அதுல ஒரு பத்தி தனியா போற. ரெண்டாவது என்னன்னா, அடிக்கடி வேற இப்போ திமுகல இருந்து எல்லாரும் சொல்றாங்க, எங்களுக்கும் வேற மாநிலங்களுக்குமே போட்டி இல்லை, எங்களுக்கும் வேற நாடுகளுக்கும் தான் போட்டி சொல்லிக்கிட்டு இருக்காருல்ல. இப்ப இது என்னன்னா, இப்ப இவங்க குண்டு வச்சு இந்த கல்லை திருடுறதுக்கு தோண்டி 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 போய் இது அப்படியே அந்த பக்கம் போனா அமெரிக்காவுக்கு போயிடும். அதனால இப்ப போட்டி போடுற நாட்டுக்கு கடல் வழியாக்கவோ இல்ல ஏரோப்ளைன் வழியா போகாம சுரங்கமா டைரக்டா போகலாம்னு ஏதாவது முடிவு எடுத்திருக்காங்களான்னு தெரியல. இது அப்படி தோண்டும் போது இன்னும் கொஞ்சம் தூரம் போயாச்சுன்னா உள்ள இருந்து திடீர்னு பிழம்பு வெளியில வந்ததுன்னு வைங்க, வந்ததுன்னு வைங்க, அந்த பிழம்பு வெளியில வந்ததுன்னா அதுக்கு தான் ஏற்கனவே அந்த பிரச்சனை வராதுங்கிறதுக்கு தான் பிழம்புக்கெல்லாம் நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்னு ஜெகத்ரட்சகன் சொல்லிட்டார். ஏன்னா அவர் மின்னலை முழுங்கி மின்சாரமாக துப்புவாராம் ஸ்டாலின் அப்படின்னு அவர் பேசியிருக்காருல இடையில. அதனால நீங்க இந்த மாதிரி தோண்டிட்டு போங்க ஐயா, கிழம்பு அப்படியே வந்தா கூட எங்கால் அதை முழுங்கி அதை டைரக்டா ப்ளூ மெட்டலா துப்பிடுவாரு. நாங்க அதுல கூட நாங்க ஊழல் பண்ணிப்போம் அப்படிங்கிறதுனால அவர் சொன்னாரான்னு கூட தெரியல. ஏன்னா இவங்க பெரிய அறிவியலாளர்கள், பகுத்தறிவாளர்கள், இப்படின்னு வித்தியாசமா சிந்திக்கக்கூடியவங்க. அதனால அவங்க இதெல்லாம் செய்ய வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த ஊரை பத்தினையும் கவலை கிடையாது. இப்ப சங்கரங்கோவில் வட்டத்துக்குள்ள ஒரு மலை, அந்த மலையில ஒரு பயம் குவாரி போட்டிருக்கான். ஏற்கனவே கவர்மெண்ட் ரிப்போர்ட்ல அங்க இந்த மாதிரியான என்டேஞ்சர்டு ஸ்பீஷீஸ் இருக்குன்னு இருக்கு.
இப்ப இவன் போட்டிருக்கான்ல, இவன் என்ன சொல்றான், இவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, இப்ப இதில் எந்த ஒரு மிருகங்களும் இல்லை, அதனால் இதை குவாரிக்கு எடுத்துக்கொள்ளலாம். அப்ப என்னடா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒண்ணு சொல்றான், இதுல இன்னொன்னு சொல்றான், ரெண்டுமே இதே அரசாங்கம் தானே சொல்லுது. அதெல்லாம் பத்தி கவலை கிடையாது. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு புது டெக்னாலஜி வந்து இருக்கிற வீடுகளுக்குள்ள செவரெல்லாம் நீங்க ரீசைக்கிள் பண்ணி ஒண்ணு சீப்பா கண்டுபிடிச்சிடலாம்னு சொன்னா, நம்ம இருக்கிற வீட்டுக்குள்ள ஃபவுண்டேஷன்ல கூட இவ்வளவு கொண்டு வைப்பாங்க. எவ்வளவு பேருக்குள்ள வாழ்வாதாரம் கெட்டு போகுது, விவசாயம் கெட்டு போகுது. இது மட்டும் இல்லாம பக்கத்துல விண்மில் இருக்கு. அப்ப இங்க இருந்து வர்ற டஸ்ட் அவ்வளவு இந்த விண்மில் வந்து எல்லா இடத்துலையும் பரப்பும். ஹெல்த் இஷ்யூ வரும். எதையாவது பத்தி கவலை இருக்க? இப்போ ஒருத்தன் இங்க இருந்து ஒருத்தன் இந்த இதுக்காகவே நான் பிறந்திருக்கேன்னு இந்த தமிழ் தெரியாத ஒரு வடக்கத்திக்காரன் ஒருத்தன் இங்க வந்து சேலத்துல உட்காந்துருக்கேன். நான் பேர் என்னது, பியூஷ் மனுஷ். அந்த வடக்கத்திக்காரன் இப்போ அதெல்லாம் ஆணைய காணல பாருங்க. அப்புறம் அந்த பூ உலகில் நண்பர்கள் பியூஷ் மானஸுக்கு அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தோடனே வேகமா வந்து டிஎம்கேவை திட்டி போட்டார். ஆமா ஆமா, அவருக்கும் வேற இந்த கேஸுக்கும். அதனாலதான் நான் சொல்றேன், இவனுங்களுக்கெல்லாம் வந்து இந்த சுற்றுப்புற சூழல் இதெல்லாம் பத்தி கவலை கிடையாது. சார், திருடர்கள் ஆஃப் த ஹையஸ்ட் ஆர்டர். அதனாலதான் திமுக என்பதற்கு திருடர்கள் முன்னேற்ற கழகம் கூடிய பேர் வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு பலருக்கு முன்னாடி சொல்லி இருக்காங்க. இது ஏன்னா இந்த மாதிரியான இஷ்யூவோடு நீங்க நல்லா பொருத்தி பார்த்தா தெரியும்.